சோஷியல் மீடியாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்காது. ஓகேவா? 2 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் அடுத்தடுத்த வீடியோவாக ஸ்கிப் பண்ணி பார்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வர லைக்கு, வியூஸு, ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது. சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்க. ஆனால் அதே சமயம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சீரியஸாக என்னையும் நான் சேர்த்து தான் திட்டிப்பேன் இந்த வீடியோவில். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு படிப்பறிவுங்கிறது ஒரு ஸ்டேஜில் நம்ம 12தோ 10தோ காலேஜோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜை நம்ம படித்து முடிச்சுட்டு வந்திருப்போம். இப்போல்லாம் காலேஜ்லேயும் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே கையில் ஃபோன் வந்துருச்சு. ஓரளவுக்கு பேச வேண்டிய இடத்துல கூட நமக்கு பேச தெரியாத அளவுக்கு நம்ம முட்டாளாகிடுறோம். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம அடிக்ட் ஆகிடுறோம். ஸோ இந்த ரீல்ஸ் பார்க்கலாம், அந்த ரீல்ஸ் பார்க்கலாம், இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம்னு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள், சமைக்கிற வீடியோவாக இருந்தாலும் சமையல் விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஸோ இது வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்கே தெரிய மாட்டேது. காரணம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் சோஷியல் மீடியாவில். ஸோ நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஃப்ரீயாகவும் இருக்கிறது கிடையாது. சொல்லப்போனால் உண்மையை சொல்லணும்னா, காலையில் வேலைக்கு போகிறேன், நைட்டு தான் வீட்டுக்கு வரேன். காலையில் 9 o'clock 10 o'clock வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நைட்டு 10 o'clock 11 10:30 தான் வீட்டுக்கு வரேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும், சின்ன சின்ன வீட்டு வேலை இருக்கும், கூட்டணும், பெருக்கணும், துவைக்கணும், துணி மடிக்கணும், இப்படின்னு சின்ன வீட்டு வேலை எல்லாமே ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கூடாது. ஆக்சுவலி இது எல்லோரும் செய்கிற வேலை தான். இவ்வளோ பிஸி டைமிங்கில் நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம கேட்ட மாதிரி இன்னொருத்தவங்களும் கேட்கக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல கூட நம்ம ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் எத்தனையோ காலம்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுல ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் அதிகம். நான் மட்டும் இல்லை, நான் என்னோடய சுற்றி உள்ள எல்லாரையும் நான் பார்த்து தான் நான் மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே ஒன்றா பேசி சிரிக்கிறதுலாம் யாருமே கிடையாது. ஒன்றா பேசி சிரிக்கிறதே கிடையாது. வரமா, வேலையை பார்க்குறோமா, ஃபோன் பண்ணுறோமா. ஸோ ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுற எந்த ஒரு பிளேசஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்பில் எல்லாம் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கும். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு முன்னேறிக்கு வரணும் அப்படின்றதுனால தான் சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியா குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிற குறை எப்படின்னா, வெட்டியாக வீடியோ பார்த்துட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், தேவையில்லாமல் தலைவலி அண்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொண்டு வந்து விடலாம். அதனால தான் சொல்கிறேன், உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். டாட்டா, பை பாய்.